السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் என்ற நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் இரவு 8 மணி முதல் இந்த நிகழ்ச்சியை நாம் ஒளிபரப்பு செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்கக்கூடிய மார்க்கம் மற்றும் சமூக ரீதியான கேள்விகளுக்கான பதில்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலிருந்து நாம் உங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய விதத்தில் வழங்கி வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். முதலாவதாக பேருவலையை சேர்ந்த சகோதரர் நுஸ்ரி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, யாசிக்காமல் வேலை செய்து சாப்பிடலாமே என்று யாசிப்பவர் ஒருவருக்கு அறிவுரை கூறி தர்மம் செய்தால் தவறாகுமா அல்லது கொடுக்காமல் இருந்தால் பாவமாகுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது சிலர் யாசகம் கேட்டு வருவார்கள். இந்த காலகட்டத்துல அதிகமான மக்கள் யாசகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு கடை வீதிகளிலும், ஒவ்வொரு டிராபிக் லைட் ஜங்ஷன்களிலும் யாசகர்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி யாசகர்களை பார்க்கின்ற நேரத்துல அவர்களுக்கு தர்மம் கொடுப்பதா இல்லையா என்று சிந்திக்கக்கூடிய விதத்தில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு நாங்கள் உள்ளாகுகிறோம். ஏனென்று சொன்னால், அந்த யாசகத்தில் வருபவர்களுடைய தோற்றத்தை பார்க்கின்ற நேரத்துல அவர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்கள் சில பேர். ஆனா உழைக்காமல் யாசகத்தில் இருப்பார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை போன்று வெளி தோற்றத்தில் தென்படும். இத்தகைய நிலையில் யாசகம் கேட்பவர்களுக்கு யாசகம் கொடுப்பதா இல்லையா என்று ஒரு தர்ம சங்கடமான நிலை உருவாகும். இன்னும் சிலரை பார்த்தால் அவர்கள் பெண்களாக, குழந்தைகளை சுமந்தவர்களாக ஒரு விதமான சென்டிமெண்டாக நம்மை அணுகி, பசியாக இருக்கிறது, உணவுக்காக காசு தாருங்கள் என்று கேட்கின்ற நேரத்துல திட்டமிட்டு ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த காசை கேட்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு விளங்கும். இந்த நேரத்துல யாசகம் கொடுக்காம இருக்கலாமா? அவங்களுக்கு அறிவுரை சொல்லி நல்ல மாதிரி நீங்க உழைச்சி சம்பாதிங்க, இந்த மாதிரி யாசகத்துல இருக்காதீங்க என்ற மாதிரி சொல்லி அவர்களை அனுப்பலாமா? யாசகம் கேட்பவர்களுக்கு சதக்கா செய்யாமல் அனுப்பலாமா என்ற மாதிரி ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க. இது நடைமுறையில நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, சூரத்துல் லுஹா 93வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவரை விரட்டாதீர் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இப்ப யார் யாசகத்துக்கு வர்றாங்களோ அவங்களை நாங்க விரட்டிடக்கூடாது, திட்டி தீர்த்தோ விரட்டக்கூடாது. யாசிப்பவர்கள் வந்தால் அவர்களோடு நாங்கள் ஒரு நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கி கொள்கிறோம். ஆனா அவங்களுக்கு நாங்க யாசகம் கொடுத்தே ஆகணுமா? யாசகம் கொடுக்காமல் வெறுங்கையோடு அவர்களை திருப்பி விட்டால் தவறாகுமா என்று கேட்டால், யாசிப்பவர்களை விரட்டாதீங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். யாசகம் கேட்பவர்களுக்கு தர்மம் கொடுக்காமல் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அப்ப யாரு யாசகம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு முகத்தில் பாய்ந்து எரிந்து விழுந்து திட்டி தீர்த்து துரத்தி அனுப்புறது கூடாது என்றுதான் குர்ஆன் சொல்லுதே தவிர, யாசகம் யாரும் கேட்டு வருவாங்க, தர்மம் செய்வதற்கு நமக்கு அதற்கான சக்தி இருக்கணுமா இல்லையா? தர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கணுமா இல்லையா? சில பேர் வசதியானவர்களாக இருந்தாலும் தெருவிலே, அவர்கள் பாதையிலே, அவர்கள் வாகனங்கள்ல செல்ற நேரத்துல காசு பணம் கூட கையில இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்துல யாசகம் கேட்டு வந்தா அவங்களை வெறும் கையோட திருப்ப வேண்டிய நிலைதான் வரும். அந்த நேரத்துல இந்த குர்ஆன் வசனத்துக்கு நாங்க மாற்றம் செஞ்சோம் என்று யாரும் யோசித்து விடக்கூடாது. யாசகம் கேட்பவர்களை விரட்டக்கூடாது என்ற கருத்து தான் இந்த வசனம் சொல்லுதே தவிர, யாசகம் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது தர்மத்துல வருது. தர்மத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலா கட்டாயமான ஒன்றாக அல்லாஹ் சொல்லவில்லை. அது நாங்க விரும்பி செய்யக்கூடிய ஒன்று, உபரியாக செய்யக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 219வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாம் எதை செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள், குலில் அஃப்வ, உபரியானதை செலவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாங்க செலவிடும் பொழுது உபரியாக இருக்கக்கூடிய சதக்காவை தான் நாங்க செய்யணும். அது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று இல்லை, நாங்களா விரும்பி செய்யக்கூடிய ஒண்ணுதான் சதக்காவாக இருக்கிறது. அப்போ ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றாங்கண்டா அவங்கள விரட்டி அடிக்காம நம்மளால முடியும் என்றால் தர்மம் செய்யலாம். முடியாத சூழ்நிலையாக இருந்தால்
அவர்களுக்கு தர்மம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அழகான முறையில் அவர்களை திருப்பி அனுப்பலாம். அப்படி திருப்பி அனுப்பும் போது அறிவுரைகள் சொல்ல முடியுமா? உழைத்துதான் நீங்கள் சாப்பிட வேண்டும், நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க, கை கால்கள் நல்லா தான் இருக்குது, கை கால் வேலை செய்யற நிலையில தான் இருக்குது, எனவே நீங்க உழைச்சி வேலை செஞ்சு சாப்பிடலாமே என்று அறிவுரை சொல்லலாமா என்று கேட்டால் அறிவுரை சொல்லலாம். அறிவுரையை பொறுத்தளவுல அது எந்த நேரத்துல சொல்லணும், இந்த நேரத்துல சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தாலா எந்த இடத்திலையும் வரையறை போடல. எந்த நேரத்திலும் நாங்கள் விரும்பினால் அறிவுரைகளை சொல்லலாம். அல்லாஹ் தாலா திருக்குர்ஆன்ல அதை பத்தியும் சொல்றான். திருக்குர்ஆன்ல 51வது அத்தியாயத்துல 55வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வதக்கிர், அறிவுரை கூறுவீராக, அறிவுரை என்பது நம்பிக்கை கொண்டோருக்கு பயன் தரக்கூடிய உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எந்த நேரத்திலும் அறிவுரை சொல்லலாம். அறிவுரை சொல்வது தவறு என்று யாராலும் சொல்ல இயலாது. ஏன்னா நல்ல விஷயம் ஒன்றுதானே, அந்த நல்ல காரியத்துல எந்த நிலையிலும் சொல்லலாம் என்று இருக்கும் பொழுது தர்மம் கேட்டு வரும் ஒருவருக்கு கூட தேவைப்படுகின்ற நேரத்தில் அறிவுரை சொன்னால் அது குற்றமாகாது. இன்னும் சொல்ல போனால் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தாலா 4வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல சொத்து பங்கீடு சம்பந்தமா பேசும் பொழுது அந்த சபையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த சபைக்கு பேரு கிஸ்மா என்று நாங்கள் சொல்லுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சொத்து பங்கிடும் சபைக்கு உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ ஆஜரானால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான்? அவர்களுக்கு அதிலிருந்து நீங்கள் உணவளியுங்கள், அவர்களுக்கும் செலவழியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சொத்து பங்கிடுற சபைக்கு கிஸ்மா என்று சொல்ற அந்த சபைக்கு சொத்துக்கு வாரிசுதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆஜராகுவார்கள். அது அல்லாத உறவுக்காரர்கள் வரலாம், ஏழைகளும் வரலாம், அனாதைகளும் இருக்கலாம், நம்ம அரவணைப்பில் இருக்கக்கூடிய அனாதைகள் இருக்கலாம். அவர்கள் ஆஜரானால், மிஸ்கீன்கள் ஆஜரானால் அவங்கள துரத்தி அனுப்பாம அவங்களுக்கு முடியுமானால் நாங்க நம்ம இந்த சொத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகை ஒன்று அவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட சொத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுங்க. அதே போன்று வக்கூலு லஹும் கௌலன் மஅரூஃபா, அவர்களுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப யாசகர்களாக வரக்கூடியவர்களுக்கு தர்மம் செய்யலாம், தர்மம் செய்யாமலும் இருக்கலாம். தர்மம் செய்யும் போது அறிவுரை கூறலாம், அறிவுரை கூறாமலும் இருக்கலாம். அது நம்முடைய விருப்பம். ஆனா அவங்களை விரட்டி அடிச்சு ஏசக்கூடாது, திட்டக்கூடாது என்றது இதுல இருந்து விளங்குது. அதே நேரத்துல நாங்க அறிவுரை சொல்கிறோம் என்ற பேர்ல யாசகம் கேட்டு வருபவர்களை நோவினம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றதை பார்க்கணும். பொதுவாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் பக்கரால 264வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் உங்களுடைய சதகாக்களை சொல்லி காட்டியும் தொல்லை கொடுத்தும் பால்படுத்தி கொள்ளாதீர்கள். கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாசி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எவனொருவன் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாது பிறருக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்வானோ அவனை போன்று உங்களுடைய தர்மங்களை நீங்கள் பால்படுத்தி கொள்ளக்கூடாது. எதை செய்து? தொல்லை கொடுத்து சொல்லி காட்டி நீங்க பால்படுத்திடாதீங்க. அப்ப தர்மம் கொடுத்தோம் என்றா அறிவுரை சொல்றோம் என்ற பெயர்ல அடுத்தவனுக்கு தொல்லையா நாங்க இருந்துடக்கூடாது. தொல்லை இல்லாத விதத்தில் அறிவுரைகளை சொல்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதித்திருப்பதை இதன் மூலம் பார்க்கிறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த யாசகம் என்பது ஒரு நல்ல விஷயமா, பிறரிடம் கையேந்துவது ஒரு நன்மையான காரியமா, இஸ்லாமிய மார்க்கம் அதை அனுமதிக்குதா என்று கேட்டால், இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நிலையில், நிர்பந்தமான நிலையில் இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் யாசகத்தை இஸ்லாம் அனுமதிக்குது. மற்றபடி ஒருவர் உழைத்து வாழ வேண்டும், சம்பாதித்து சாப்பிடணும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வதை மேலதிகமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஐ யாஹுத அஹதுக்கும் ஹப்லஹு, ஒருவர் தன்னுடைய கயிற்றை எடுத்துக்கொண்டு ஃபயஅதிய பிஹுஸிமத்தில் ஹதபி அலா லஹரிஹி, அதன் மூலம் அவர் முதுகில் விறகு கட்டைகளை சுமந்து ஃபயதிஹா, அதை விட்டுக்கொண்டு பிழைப்பு நடத்தினால் அவர் பிறரிடம் யாசகம் கேட்பதை விட விறகுகளை சுமந்து வெற்றி பிழைப்பு நடத்தி அவர் சம்பாதித்து வாழுவது அவரை இழிவான நிலையிலிருந்து அவரை பாதுகாக்கும். ஏனென்றால் இவர் யாரிடம் கேட்கிறாரோ அவர்கள் தரவும் செய்யலாம், தராமலும் இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. ஜுபைர் இப்னுல் அவ்வாம்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 1471வது செய்தியா பாக்குறோம். அப்ப யாசகம் கேட்காமல் சிறந்த வழி என்ன? நாங்க ஒரு கயிறை எடுத்து விறகுகளை முதுகுல சுமந்து அதை விற்று பிழைப்பு நடத்தி நாங்க வாழ்றதுதான் நல்லது. விறகு விற்றாவது விறகு சுமந்தாவது நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட கையேந்த வேணாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றதை பாக்குறோம். அதே போன்று இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா அக்கல அஹதுன் தஅமன் கத்து கைரன், ஒருவனுடைய உணவு ஒருபோதும் சிறந்ததாக இருக்காது. எப்படிப்பட்டது உணவாக இருக்க வேண்டும்? நீ ஐயகுலமின் அமளி அதிகி, தனது கரத்தால் உழைத்து சாப்பிடும் உணவை போன்று ஒரு சிறந்த உணவு எதுவும் இருக்காது. இந்த நபி அல்லாஹி தாவூத, அல்லாஹ்வின் நபியான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யகுலுமின் அமளி அதிகி, அவர்கள் தங்களுடைய கரங்களால் உழைத்துதான் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை மிக்தாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில 2072வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு அரசர் கூட உழைத்துதான் சாப்பிட்டு இருக்கிறார்ன்றத நாங்க பார்க்கிறோம். வெறுமனே தண்டச்சோறாக யாராவது தந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போவோம், பிறருடைய தயவால் வாழ்வோம் என்று ஒரு அரசரே வாழ்ந்ததில்லை. அரசருக்கு என்ன பிரச்சனை? வேலை செஞ்சா அவர் வாழணும், அவர் தானாக எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழலாம். ஒரு அரசர் கூட உழைத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது அப்ப தண்டச்சோறுகளா இருக்கலாமா? அடுத்தவர்களிடம் கையேந்தி வாழலாமா? வாழக்கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சாராருக்கு தான் யாசகம் கேட்பதற்கு ஹலால் என்று சொன்னார்கள். ஒரு முறை கபீஸத் இப்னு முஹாரிக்கில் ஹிலாலி என்ற நபி தோழர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். அவர் என்ன செய்கிறார் என்றா, தஹம்மல்து ஹமாலத்தன், ஒருவருக்காக இழப்பீட்டு தொகையை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஃபஅதைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்விடம் வந்தேன். ரசூலுல்லாஹ்விடம் அஸ்அலுஹு ஃபீஹா, அந்த இழப்பீட்டு தொகையை கட்டி முடிப்பதற்காக வேண்டி உதவி செய்யுமாறு கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஃபகால அகிம் ஹத்தா தஅதியன ஸதகா, நம்மிடம் சதகா பொருள் வரும் வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிறகு சதகா பொருள் வருகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, யா கபீஸா, கபீஸாவே, இந்த மஸ்அலத லா தஹில்லு இல்லா லிஅஹதின் ஸலாஸத்தி ரஜுலின், இந்த யாசகம் என்பது 3 மனிதர்களுக்கே தவிர வேறு யாருக்கும் ஹலால் இல்லை. யார் அந்த 3 சாரார் என்று சொன்னால், தஹம்மல ஹமாலத்தன், ஒருவர் இன்னொருவருக்காக இழப்பீட்டு தொகையை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலத்து, அவருக்கு இந்த யாசகம் என்பது ஹலாலாகும். அத்தா யுஸீபஹா, அவர் அந்த இழப்பீட்டு தொகைக்கான தொகையை பெற்றுக் கொள்ளும் வரையில். சும்ம யும்சிகு, பிறகு அவர் யாசகம் கேட்பதிலிருந்து அவரை தடுத்துக் கொள்ள வேண்டும். வரஜுலுன் அஸாபத்துஹு ஜாஹிஹத்துன், ஒருவருக்கு ஒரு இயற்கையான பேரிடர் சேதம் ஏற்பட்டு இஜ்தாஹத் மாலஹு, அவருடைய செல்வம் அழிந்து போகுது என்று சொன்னால், ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலத்து, அவருக்கும் யாசகம் கேட்பதற்கு அனுமதி கிடைக்கும். அத்தா யுஸீப கிவாமன் மினல் ஐஸின், அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை, அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வரைக்கும் யாசிப்பதற்கு அனுமதி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்ததாக வரஜுலுன் அஸாபத்துஹு ஃபாத்தத்துன், ஒரு மனிதருக்கு ரொம்ப வறுமை ஏற்பட்டு விட்டது. ஹத்தா யகூம ஸலாஸத்துன் மின் தவில் ஹிஜாமின் கௌமிஹி, அவருடைய சமூகத்தாரில், கூட்டத்தாரில் விவரம் தெரிந்த 3 பேர் வந்து சொல்கிறார், லக்கது அஸாபத் ஃபுலானன் ஃபாத்தத்துன், இந்த மனிதருக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது என்று பகிரங்க வாக்குமூலம் அளிப்பார் என்று சொன்னால், ஃபஹல்லத் லஹுல் மஸ்அலத்து, அவருக்கும் யாசகம் கேட்பதற்கு அனுமதி உண்டு. அத்தா யுஸீப கியாமன் மின் ஐஸின், அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளும் வரைக்கும், சிதாதன் மின் ஐஸின், அல்லது வாழ்க்கையில அவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் வரைக்கும் அவருக்கு யாசகம் என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கமா சிபா உம்ம மினல் மஸ்அலத்தி யா கபீஸத்து சுஹதன், கபீஸாவே, இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து யாசகங்களும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. யஅகுலுஹா ஸாயிதுஹா சுஹதன், ஒருவர் அந்த இதற்கு அப்பாற்பட்ட யாசகங்களில் சாப்பிடக்கூடிய ஒருவர் ஹராத்தை தான் சாப்பிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1887வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கபீஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்ப யாசகம் என்பது ஹலாலாக்கப்பட்ட ஒன்றா? 3 சாராருக்கு இந்த 3 நெருக்கடியான நிலைகளில் தவிர யாசகம் ஹலால் இல்லை. ரோட்ல பிச்சை கேட்கிறவங்க யாசகத்தில் இருப்பவர்களும் சுயமரியாதையை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேற வழியே இல்லை, வாழ்வாதாரத்துக்கு வேற அடிப்படையே இல்லை என்று சொன்னா மட்டும்தான் பிறரிடம் கையேந்தலாம்.
அதே நேரத்துல இது ரோட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, வீதியில தெருக்கல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டிலையும் இருந்து கொண்டு அவர்கள் அடுத்தவர்களிடம் தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக பிறரிடம் கையேந்தக்கூடிய சிலர் வீட்டிலிருந்து சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களும் இந்த யாசகத்தின் மூலமாக ஹலால் அல்லாத ஒன்றை தான் சாப்பிடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் இருந்து நாங்க பாக்குறோம். அப்ப தெருக்கல்ல யாசகம் கேட்பது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை. நிர்பந்தமான சூழ்நிலையில் ரொம்ப வறுமைக்குட்பட்ட நபர்களுக்கு மாத்திரம் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில யாசகம் கேட்கலாம் என்று இஸ்லாம் ஹலால் செய்கிறது. அவர்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான வசதி ஏற்படும் வரைக்கும் தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறோம், யாசகம் கேட்பவர்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் காசு இருப்பதை பாக்குறோம். சாதாரண ஒரு குடிமகனுடைய வருமானத்தை விட யாசகம் கேட்பவர்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கிறது. இலங்கையில சராசரியாக யாசகம் கேட்கக்கூடிய ஒருவருடைய ஒரு நாளின் வருமானமாக 3000 ரூபாய் இருப்பதாக, சில செய்திகள்ல 5000 ரூபாய் ஒரு நாளின் வருமானமாக கணித்து இருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு ஒரு சம்பாத்தியம் அவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில அடுத்தவங்க கிட்ட கையேந்தி வாழ்வது இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. உழைச்சி கை கால் நல்லா இருந்தா, முடமா இல்லாட்டி நல்ல உழைக்கக்கூடிய நிலையில இருந்தா அவர்கள் தாராளமாக உழைத்து சாப்பிடுவதுதான் சிறந்த வழிமுறையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி அல்லாத நிலையில நிர்பந்தத்துல வரவங்க யாசகம் கேட்கலாம். அவர்களை விரட்டி அடிக்காம தர்மம் செய்ய வசதி உள்ளவர்கள் தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்ய முடியாதவர்கள் முடியாது என்ற அழகான சொற்களின் மூலமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புங்கள். தர்மம் செய்தாலோ செய்யாவிட்டாலோ அழகான மொழியில் அழகான வார்த்தைகளில் அறிவுரை சொல்லி அனுப்புவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் விளங்கி கொள்கிறோம். பேருவலையை சேர்ந்த சகோதரர் முஸ்ரி அவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, உள்ளம் பன்றியை உண்ணுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா என்று கேட்டிருக்கிறார். அதாவது நம் சமூகத்துல உள்ளம் பன்றி உண்ணுவதற்கு அனுமதியா இல்லையா என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. சிலர் கூடாது என்றாங்க, சிலர் கூடும் என்றாங்க. அசிலான அடிப்படையில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை அறியாதவர்களாகத்தான் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக முள்ளம் பன்றி என்ற அந்த பன்றி என்ற பேர் இருப்பதனால உடனடியாக இது கூடாது என்ற மாதிரி சில பேர் கருத்து சொல்றாங்க. இதுல பன்றி என்ற பேர் உள்ளதனால ஒரு விலங்கு ஹராம் என்று ஆகாது. பன்றி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அது கூடாது என்று இருக்கிறாங்க. அப்ப பன்றி என்பது ஹராம், அது தனி விஷயம். உள்ளம் பன்றி என்பது ஒரு விலங்கிட பேரா இருக்குது. பேரா இருப்பதனால் அது பன்றி இனத்தை சேர்ந்ததாக நாங்க புரிந்து கொள்ளக்கூடாது. அது பன்றி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு அல்ல, அது முக்களுடைய ஒரு விலங்காக இருக்கிறது. அதனால முள்ளம் பன்றி அந்த தோற்றத்தில் பார்த்தால் ஒரு பன்றி போன்ற ஒரு தோட்டத்தில் இருப்பதனால அது முள்ளம் பன்றி என்று சொல்கிறார்களே தவிர அது பன்றி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு அல்ல. அப்ப இந்த விலங்கை பொறுத்தளவுல இது ஹலாலா ஹராமா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல ஒரு விலங்கு ஹராமாக இருப்பதற்கு அல்லாஹ் தாலா எதை ஹராம் என்று ஆக்குறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராம் என்று ஆக்குறாங்களோ அதை தவிர உள்ள மற்ற எல்லா விலங்குகளும் ஹலால் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த முள்ளம் பன்றிய நேரடி வார்த்தைகள்ல அல்லாஹ்வோ ரசூலோ தடுத்து இருக்கிறார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால்தான் அது ஹராம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல எங்கேயாவது முள்ளம் பன்றி கூடாது என்று சொல்லியிருந்தால் அது கூடாது என்று ஆகும். ஆனா அப்படி சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முள்ளம் பன்றி கூடாது ஹராம் என்று ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு பலவீனமான செய்தி இருக்கிறது. ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தி பலவீனமான நிலையில இருக்கிறது. அந்த செய்தி எப்படி வருது என்று சொன்னா, ஈசா இப்னு நுமைலா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தந்தை நுமைலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. குன்து இந்த இப்னு உமர் ஃபஸுஇல அன் அக்லி குன்ஃபுதி, முள்ளம் பன்றி சாப்பிடுவது சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் நான் இருந்த நேரத்தில் அவரிடம் கேட்கப்படுகிறது. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்தலா, அவருக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு. குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், எனக்கு அறிவிக்கப்பட்டதில் அது ஹராமானதாக நான் காணவில்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்ற ஒரு வசனம் வருது குர்ஆன்ல. அந்த வசனத்தை ஓதி காட்டி இவர் சொல்கிறார், இது ஹராம் என்று நான் அறிந்த வரையில் எங்கேயுமே ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார். அப்ப கால ஷேஹுல் இந்தஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவையில் இருந்து ஒரு முதியவர் சொல்கிறார், சமிஅத்து அபா ஹுரைரத்த யகூல், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன்.
துக்ர இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பற்றி முள்ளம் பன்றி சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்விடம் விசாரிக்கப்பட்டது. ஃபகால ஹபீஸத்துன், அது ஒரு ஹபீஸத்தும் மினல் ஹபாயிஸி, தீயவைகளில் ஒரு தீயதாக முள்ளம் பன்றி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த முதியவர் அறிவிக்கிறார். அப்போது ஃபகால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்கான கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் சொன்னதை போன்றுதான். ரசூலுல்லாஹ் சொன்னதாக எனக்கு தெரியல, ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அதுதான் மார்க்கம். கால மாலம் நதரி, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக எனக்கு தெரியாது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அபூதாவுதுல நுமைலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அபூதாவுதுல 3305வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. ஏன் பலவீனம் என்று சொன்னா, இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவையில ஒரு ஷேக் இருந்தார் என்று வருது. எப்படி வருது? கால ஷேக் இந்தஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து ஒரு ஷேக் சொன்னார் என்று வருகிறது. அந்த ஷேக் யாரு? அவர் நம்பகமானவரா? அவருடைய நினைவாற்றல் என்ன? அவருடைய நிலைப்பாடு என்னவென்பதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லாததனால இவர் யார் என அறியப்படாத ஒருவராக இருக்கிறார் என்பதனால இந்த செய்தி பலவீனம் அடைகிறது. அதே நேரத்துல இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஈசா இப்னு நுமைலா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகிறார். இவரும் மஜ்ஹூலான ஒருவர், யாரென அறியப்படாத ஒருவர். எனவே மஜ்ஹூலான, யாரென அறியப்படாத, நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத, நம்பகத்தன்மை சம்பந்தமாக எந்த குறிப்பும் கிடைக்காத இருவர் வழியாக வரக்கூடிய செய்தியாக இருப்பதனால இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த செய்தியை வைத்து முள்ளம் பன்றியை ஹராம் என்று சொல்ல முடியாது. இது அல்லாமல் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விலங்கை ஹராமாக்குவதாக இருந்தால், கோர பற்கள் இருந்தால், கோர நகங்கள் இருந்தால், அப்போது அந்த விலங்கு ஹராம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில முள்ளம் பன்றிக்கு கோர நகங்கள் இருக்குதான்னு பார்த்தா கோர நகங்கள் இல்லை. அதனுடைய நகத்தை வச்சு அது நிலத்தை என்ன செய்யும்? தோண்டி கொள்ளுமே தவிர அதன் ஊடாக, அந்த நகங்கள் ஊடாக வேட்டையாடக்கூடிய விதத்துல கோர நகங்களை வைத்து முள்ளம் பன்றி வேட்டையாடக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதில்லை. கோர பற்கள் இருக்குதான்னு கேட்டா கோர பற்களும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் முள்ளம் பன்றி என்பது பூக்களையும் வேர்களையும் மரப்பட்டைகளையும் இலைகளையும் பழங்களையும் உண்ணக்கூடிய ஒரு தாவர உண்ணியாக இருக்கிறது. அது ஒரு தாவர உண்ணி. முள்ளம் பன்றி ஒரு சில வகையான இனங்கள் மட்டும் ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கக்கூடிய, அமெரிக்கா கண்டங்களில் இருக்கக்கூடிய இனங்கள் மாத்திரம் சின்ன சின்ன விலங்குகளை அது சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன சாப்பிடும் என்று சொன்னா, நத்தைகளையும் ஒரு சில பூச்சிகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இது அல்லாமல் பொதுவாக ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய முள்ளம் பன்றிகளை பொறுத்தவரையில் தாவர உண்ணிகளாக இருப்பதனால கோரப்பற்கள் உள்ள ஒரு விலங்காக அது கருதப்படவே முடியாது. ஏன்னா அது தாவர உண்ணி. தாவர உண்ணிகளுக்கு கோரப்பற்கள் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில பார்த்தாலும் முள்ளம் பன்றியை ஹராமாக்குவதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால, பொதுவாக அல்லாஹ் தடை செய்யாத எல்லா விலங்கினங்களும் ஹலால் என்பதனால முள்ளம் பன்றி என்பது உடலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இனமா என்று பார்க்கும் பொழுது அப்படியும் எந்த ஒரு செய்தியும் இல்லாததனால முள்ளம் பன்றி என்பது ஒரு ஹலாலான உணவுதான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முள்ளம் பன்றியை தாராளமா என்ன செய்யலாம்? உண்ணலாம். அது ஹலாலான உணவு. முறைப்படி அதை அறுத்து, அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்து உண்ணுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மார்க்கத்தில் அதை தடை செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால அது ஹலாலான உணவு என்பது 100% உறுதியாகுகிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே முள்ளம் பன்றி ஹராமில்லை, அதனுடைய பேரை வச்சு நாங்கள் அதை ஹராமாக்கிக் கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை அந்த சகோதரரின் கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். சாய்ந்த மரபிலிருந்து சகோதரர் சர்ஜூன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒருவர் பிறப்பில் இந்துவாக பிறந்திருப்பின் இந்துவாகவே மரணித்து விடுகின்றார். இவருக்கு இஸ்லாம் சென்றடையவே இல்லை. இப்படி இருக்க இவர் எவ்வாறு இஸ்லாத்தை மறுத்தவர் போலாவார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது ஒருத்தருக்கு இஸ்லாத்திட செய்தியே சென்றடையவில்லை, ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார். இந்த நிலையில அவர் எப்படி காஃபிர் என்று நாங்க சொல்லலாம்? அவர் எப்படி நரகவாதி என்று சொல்லலாம்? அவர் எப்படி இறைவனை நம்பாதவர் என்று சொல்லலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது ஒருவருக்கு இஸ்லாம் சென்றடையவில்லை என்றால்
அவர்களை இறை மறுப்பாளர்களாக கருத முடியுமா, முஷ்ரிக்குகளாக கருத முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூலுல்லாவுக்கு முன் சென்ற சமூகத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பதை வைத்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் இதற்கு முன்னால் தூதர்கள் வராத ஒரு சமூகமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்து யாசீன்ல 6வது வசனத்துல 36வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார், லிதுந்திர கௌமன் மா உந்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன். நபியே, உங்களை நாங்க யாருக்கு எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னா, கவனமற்று முன்னர் எச்சரிக்கை செய்பவர்கள் அனுப்பப்படாத ஒரு சமுதாயத்திற்காகத்தான் நாங்கள் உங்களை எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 32வது அத்தியாயம் சூரத்து சஜதால 3வது வசனத்தில் சொல்கிறான், அம் யகூலூன இஃப்தரா, முஹம்மது நபி இதை இட்டு கட்டினார் என்று அவர்கள் கூறுகிறார்களா, பல் ஹுவல் ஹக்கு மின் ரப்பிக, மாறாக இது அவருடைய இறைவனிடத்திலிருந்து வந்த உமது இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கிறது. லிதுந்திர கௌமன் மா ஆதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக, உமக்கு முன்னால் எந்த ஒரு எச்சரிப்பவர் வராத ஒரு சமூகத்திற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த சத்தியத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சூரத்துல் கசஸ் 28வது அத்தியாயத்துல 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா குன்த பிஜானிபி தூரி இது நாதைனாகு, நாங்கள் மூசாவை தூர்சினா மலையிலே அழைத்தோமே, அந்த நேரத்தில் தூர்சினா மலையின் அருகில் நீங்கள் இருக்கவில்லை. வலாக்கின் ரஹ்மத்தம் மிர் ரப்பிக, மாறாக இந்த செய்தி உங்களுக்கு அருளப்படுகிறது. எதனால் என்றால் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, உமது இறைவனின் அருளின் காரணமாக. லிதுந்திர கௌமன் மா ஆதாஹும் மின் நதீரின் மின் கப்லிக, உமக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை செய்பவர் அனுப்பப்படாத ஒரு சமூகத்துக்கு உண்மை எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த சமூகம் எச்சரிக்கை செய்பவர்கள் அனுப்பப்படாத ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய செய்திகள் அவர்களுக்கு சென்றடையவில்லை, எச்சரிக்கை செய்பவர் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியும், அல்லாஹ்வுடைய அந்த மர்மை சம்பந்தப்பட்ட நம்பிக்கையும், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த சட்டதிட்டங்களையும் அந்த சமூகங்களுக்கு தெரியாத ஒரு சமூகத்துக்கு தான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்புகிறார். அப்ப ரசூலுல்லாவுக்கு முன் சென்ற அந்த சமூகத்தின் நிலை என்ன, அவர்களுடைய அந்த மறுமை நிலை எப்படி இருக்கும், அவர்கள் முஸ்லிக்குகளாக காஃபிர்களாக கருதப்படுகிறார்கள் இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்பதாக, அதாவது ரசூலுல்லாவுடைய 40வது வயதுக்கு முன்பதாக ரசூலுல்லாவுடைய பெற்றோர்கள் மரணித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாவுடைய பெற்றோர்கள் சம்பந்தமாகவும் இன்னும் சில நபித்தோழர்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தமாகவும் சில செய்திகள் வருகிறது. அந்த செய்திகளை வைத்து அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? முஸ்லிம்களாக சொன்னார்களா, முஸ்லிக்குகளாக சொன்னார்களா, காஃபிர்களாக சொன்னார்களா, நரகவாதிகளாக சொன்னார்களா, அல்லது ஒரு சாதாரண நிலையில் அவர்கள் அல்லாஹ் மறுமையில மன்னித்து விடுவான் என்ற மாதிரி ஒரு கருத்தில் சொன்னார்களா என்பதை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு ரசூலுல்லாவுக்கு முன்னால், நுபுவத்துக்கு முன்னால் வாழ்ந்த நபியின் பெற்றோர்களுடைய விஷயத்திலிருந்து, சில நபித்தோழர்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலிருந்து நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். ரசூலுல்லாவுடைய தாயார் சம்பந்தமாக என்ன நிலை வருகிறது? ரசூலுல்லா பிறந்து 6வது வயதிலே ரசூலுல்லாவின் தாயார் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40வது வயசுலதான் நுபுவத் இறை செய்தி கிடைக்கிறது. அப்ப அதற்கு முன்பதாகவே ரசூலுல்லா எச்சரிக்கை செய்பவராக அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே ரசூலுல்லாவின் தாயார் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இவர்களுடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்தகன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாயாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பதற்காக நான் எனது இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன் லி, இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. வஸ்தகன்துஹு அன் அஸூர கப்ரஹா, பிறகு அவர்களுடைய கபரை ஜியாரம் செய்வதற்கு, தரிசனம் செய்வதற்கு, பார்த்து வருவதற்கு நான் அனுமதி கேட்டேன். அதற்கு எனக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி தந்தான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1776வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வதற்கு,
பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனைகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். ஏன் அனுமதி கேட்கிறாங்க? அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பதாகவே மரணித்து விட்டார்கள், ஜாஹிலியத்தில் மரணித்து விட்டார்கள், அறியாமையில் மரணித்து விட்டார்கள். இஸ்லாத்தில் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய மறுமை நிலை பாழடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் அனுமதித்தானா? அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காமல் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபரை மட்டும் நீங்க போய் வேணுமென்றா பார்த்துட்டு வாங்க, நீங்க அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்வதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்தின் தாயார் இணை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டார்கள். ஏன் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் இஸ்திக்பார் செய்வதை தடை செய்திருக்கிறான் என்று சொன்னா, சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல 113வது வசனத்துல மா கான லின் நபியி வல்லதீன ஆமனு அய்யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், மூமினுக்கும் மூமின்களுக்கும் இந்த நபிக்கும் முஷ்ரிக்கானவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பது கூடாது. வலவ் கானு உலில் குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே, மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெரிந்த பின்னரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது இந்த நபிக்கும் தகாது, மூமின்களுக்கும் தகாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சிறுக்கான நிலையில் யாரு மரணித்து இருக்கிறார்களோ, யாரு நரகவாதிகளான நிலையில் இருக்கிறார்களோ, சிறுக்கு செய்து மரணித்து விட்டார்கள், எனவே நரகத்துக்கு சென்றடையக்கூடிய நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கும் பாவ மன்னிப்பு கேட்பது தடுக்கப்படுகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஷிர்க் செய்த நிலையில் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மறுமை நிலை பரிதாபகரமான நிலையில் இருப்பதனால் தான் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பின் வாசலை அவர்களுக்கு அடைத்து விடுகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் இஸ்லாம் என்ற செய்தி வருவதற்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள், ஜாஹிலியத்தில் மரணித்து விடுகிறார்கள், இஸ்லாம் அவர்களுக்கு சென்றடையவில்லை, சிலை வழிபாட்டில் இருந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? ஷிர்கான நிலையில் மரணித்திருக்கிறார்கள், அல்லாஹ்க்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்திருக்கிறார்கள், பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு தடை செய்யும் நிலையில், தடை விதிக்கும் நிலையில் மரணித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ஒரு முறை ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ் ஐன அபி, ஒரு நபி தோழர் வந்து அல்லாஹ்வின் தூதரே எனது தந்தை எங்க இருக்கிறார் என்று கேட்கிறார். எங்க இந்த உலகத்துல எங்கன்னு கேட்கல, அவர் மரணித்து இருக்கிறார், அவருடைய நிலை என்ன, மர்மை நிலை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கால ஃபின்னார், அவர் நரகத்தில் இருப்பார் என்று சொல்கிறார்கள். ஏன்? அவர் ஜாஹிலியத்தில் மரணித்து விட்டார், எனவே அவர் நரகவாதியாக மாறிவிட்டார் என்று சொல்றாங்க. அவர் திரும்பி செல்கின்ற நேரத்தில் அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். ஃபகால, மேலும் சொன்னார்கள் இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 347வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு சற்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை மரணித்து விடுகிறார்கள். அவர்களும் ஜாஹிலியா காலத்தில் மரணித்து விடுகிறார்கள். ஓரிரை கொள்கை சென்றடையாத நிலையில் மரணித்து விடுகிறார்கள். நுபுவத்துக்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள். இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கேள்வி கேட்ட நபி தோழருடைய தந்தையும் ஜாஹிலியத்தில் மரணித்து விடுகிறார். அவருடைய நிலை என்ன? அவரும் நரகத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து இஸ்லாத்தின் செய்தி சென்றடையாத நிலையிலும் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மரணித்திருந்தால் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை, அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அதுதான் சொல்கிறான். 4வது அத்தியாயத்துல 48வது வசனத்துல இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஷிர்க் செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்றான். அப்ப ஷிர்க் செஞ்சா மன்னிப்பு இல்லை என்றால் அது ஜாஹிலியத்துல மரணித்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துல கொள்கையை சொன்ன பிறகு ஒருவர் ஷிர்கான நிலையில் மரணித்தாலும் சரி, ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை. அப்ப என்ன நாங்க விளங்கி கொள்ளணும் என்றா, ஒருத்தருக்கு அல்லாஹ்வை பத்தின செய்தியில
கடவுள் சம்பந்தப்பட்ட செய்தியில ஓரிரை கொள்கை விஷயத்துல அவருடைய மனசாட்சியின் அடிப்படையிலானது, அதை அவர் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல யாரும் மாற்றம் செய்யலாம். இந்த அல்லாவே அவர் ஒத்துக்கொள்ளலண்டா, அல்லாவே யாருன்னு தெரியலண்டா, அவரை எப்படி மறுமையில அல்லாஹ் பாஸ் ஆக்குவான்? ஒருத்தரை வந்து ஒரு சட்டக்கல்லூரி நுழைவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தா, சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்காக வேண்டி ஒருவர் இருந்து அந்த பரீட்சையில் எழுத வேண்டும். எழுதினால்தான் அவர் என்ன செய்யலாம், சட்டக்கல்லூரிக்கு அவருக்கு நுழைவு கிடைக்கும். அவர் பாஸ் என்று சொன்னா அந்த சட்டக்கல்லூரியில எடுப்பாங்க. இது வேற ஸ்கூலா இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி. ஒருத்தர் என்ன செய்கிறார், எக்ஸாமுக்கு நிக்க மாட்டேன் என்றாரு, நான் பரீட்சை எழுத மாட்டேன் என்கிறார். சட்டக்கல்லூரியின் அதிபரை நான் என்னுடைய அதிபராக ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அவருடைய சட்ட திட்டங்களை நான் என்னென்று எனக்கு தெரியாது என்கிறார். நான் அவரை அதிபராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சட்டக்கல்லூரியுடைய சட்ட திட்டங்களையும் நான் மதிக்கவில்லை என்கிறார். அவரை வந்து சட்டக்கல்லூரியில் அதிபர் அவரை பாஸ் ஆக்குவாரா? பாஸ் ஆக்க மாட்டார். ஏன்? நீ முதல்ல என்ன ஏற்றுக்கொண்டு இருக்கணும், என்ன பிரின்சிபல் என்று ஒத்துக்கொண்டு இருக்கணும். நான் வைக்கிற பரீட்சையில நீ வந்து உட்காரணும், அதுல நீ சித்தி அடையணும். அப்படி இருந்தா தான் உனக்கு நான் என்ன செய்வேன், நுழைவிடத்தை தருவேன், என்னுடைய கல்லூரியில் படிப்பதற்கு உனக்கு அனுமதியை தருவேன் என்று ஒரு சட்ட கல்லூரியில அதிபர் தீர்மானிக்கிற நிலையில இருக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைச்சவன், பரிபாலிப்பவன், பராமரிப்பவன், பாதுகாப்பவன், சகல ஆற்றலும் உள்ளவன். அந்த இறைவனே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தர் வந்து நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்று முடிவெடுத்தா இறைவன் கொடுப்பானா? முதல்ல என்ன நீ இறைவனாக ஏற்றுக்கொள், அப்பதான் உன்னை என்ன செய்வேன், உனக்கான அந்த பரிசை தருவேன். நீ தப்பு செய்தால் கூட நான் உன்னை மன்னிப்பேன். என்னை ஒரே ஒரு இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், எனக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தாமல், நீ எனக்கு செய்ய வேண்டிய சரியான கடமைகளை வணக்கங்களை செலுத்தாமல், என்னை மதிக்காமல் நீ வாழ்ந்தால் உன்னை நான் மன்னிப்பதற்கு தயாரில்லை, உன்னை அங்கீகரிப்பதற்கு தயாரில்லை, உனக்கு சொர்க்கம் தருவதற்கு தயாரில்லை என்று இறைவன் அறிவிக்கிறான். இந்த நிலை எக்காலத்துக்கும் பொருந்தும். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த ஜாஹிலியா மக்களுக்கும் பொருந்தும். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல கூட இஸ்லாம் சென்றடையாத நிலையில ஒருத்தர் இருக்கிறதா சொல்றீங்களே, அவர்கள் கூட இஸ்லாம் சென்றடையாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய பகுத்தறிவு, அவர்களுக்கு ஓரிரை கொள்கையை அவர்களுக்கு கண்டிப்பாக சென்றடைய வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் யாரென்று தெரியாம இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கல்லு மண்ணு கடவுளாக முடியாது என்ற பகுத்தறிவு அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும். கடவுள் யார் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, கடவுளின் தன்மைகள் எனக்கு எதுவென்று தெரியவில்லை, ஆனால் பல கடவுள்கள் கடவுள்களாக இருக்க முடியாது என்பதை அவருடைய மனசாட்சி அவரை உணர்த்தி வைத்திருக்க வேண்டும். அதுல அவர் கோட்டை விட்டுட்டார் என்று சொன்னா, அவர் வந்து என்னதான் அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தாலும் கடவுளை உண்மையான முறையில் கண்ணியப்படுத்தாதனால், ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்தாததனால் அவர்களுக்கு இழிவு ஏற்படும், அவர்கள் மறுமையில் தோல்வி அடைவார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது, ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது, சரியாகவும் இருக்கிறது. லாஜிக்கலி அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த காலத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய செய்தி தெரியாது என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய செய்தி தெரியாது என்று சொல்ல முடியுமா? எவ்வளவு செய்திகள் போகுது. கிட்டத்தட்ட உலகத்துல அல் குர்ஆனுடைய மொழியாக்கங்கள் மட்டும் 130 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகள்ல 130 மொழிகளில் திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எந்த மொழி முடுக்கல எவன் வாழ்ந்தாலும் திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு வாசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா இல்லையா? தமிழ் மொழியில எத்தனை வகையான மொழிபெயர்ப்புகள், சிங்கள மொழியில் எத்தனை வகையான மொழிபெயர்ப்புகள், சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் Facebook இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, அதிகமான மக்கள் சீரழிந்து தெரியக்கூடிய டிக்டாக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் மார்க்க செய்திகள் பரவலாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. புறக்கிக் கொள்றதுதான் இருக்கிற விஷயம். கல்வி சிதறடிக்கப்பட்ட நிலையில் ஏகத்துவம் பல இடங்களிலும் கொட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை அள்ளிக்கொள்வதற்கு முன்வராமல் எனக்கு சென்றடையவில்லை என்று யாராலும் இந்த காலத்தில் ஒருத்தருக்கு சொல்லவே முடியாது. உண்மையிலும் சென்றடையவில்லை என்றாலும் அவர்கள் பகுத்தறிவை வைத்து ஓர் இறைவனை, கல்லு மண்ணு கடவுள் இல்லை, பல கடவுள்கள் இருக்க முடியாது, மனிதர்கள் கடவுளாக முடியாது, மரமட்டைகள் கடவுளாக முடியாது, மரணித்தவர்கள் கடவுளாக முடியாது என்ற பகுத்தறிவு ரீதியான சிந்தனையில் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தால் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழிபாடு செய்யறது எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு தெரியல, கடைப்பிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள் என்னன்றது அதுல கூட இறைவன் மன்னிப்பான்.
ஏன்னா அதுக்கு கீழ் நிலையில் உள்ளது அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனா இந்த அடிப்படையான விஷயத்துல, சிறுக்கன்ற விஷயத்துல யாருக்கும் மன்னிப்பு இல்லை என்பதிலிருந்து இந்த காலத்துல கூட இந்த செய்தி சென்றடையாவிட்டால் அவர்கள் முஷ்ரிக்குகளாகத்தான், பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் முஷ்ரிக்குகளாக இணை கற்பித்தவர்களாக கருதப்படுவார்கள். அதே நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னா அவர்களுடைய மறுமை நிலை நிரந்தர நரகத்துக்குரிய நிலைதான் என்பதுல எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. அந்த குறித்த சகோதரி சம்பந்தமாக அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. அதிகமான அளவு மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய, மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய வாசல்களை தரங்க. அதுதான் மனசாட்சிப்படி நாங்கள் அவர்களுக்காக மனிதநேயத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய கடமையாக, ஒரு மனிதநேய செயற்பாடாக இருக்கிறது என்பதை இந்த கவலையிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். கவலைப்படுவீங்கன்னு சொன்னா மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. அதிகமான அளவு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தின் நல்ல செய்திகளை எடுத்து சொல்லி மறுமையில இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் பரிதாபகரமான நிலையில் நிரந்தரமாக நரகத்தில் சொட்டு புசுக்கப்படுவீர்கள் என்ற செய்தி அவங்களுக்கு எத்தி வைப்பதுதான் நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை இன்னும் அதிகமா செய்யணும் என்று இதன் மூலம் உணரணுமே தவிர அதுக்காக மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடை நமக்கு மாற்றி சொல்ல முடியாது என்பதை இந்த சகோதரன் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அப்புறணையை செய்த இன்னொரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, உண்மையான உலமாக்கள் யார்? உலமாக்களின் சிறப்பு என்ன? அவர்களுக்கு தனி கண்ணியம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அதாவது மௌலவிமார்கள், ஆலிம்கள், உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல மார்க்கத்துக்கு உடன்படாத பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் உண்மையான உலமாக்கள் யார்? அல்லாஹுவின் தூதர் வழிகாட்டியதின் பிரகாரம் உண்மையான உலமாக்கள் யார் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள். பொதுவாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு ஒரு வழிகாட்டலை தருகிறார். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது திருக்குர்ஆன்ல சூரத்து ஷுஆரால 192வது வசனத்திலிருந்து 197வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி அருளப்பட்டது. இதை ரூஹுல் ஹமீம், நம்பிக்கையான ரூஹ் இதை இறக்கினார். அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன், உங்களுடைய உள்ளத்திற்கு இறக்குகிறார். எதற்காக என்று சொன்னா லிதகூன மினல் முன்திரீன், நீங்கள் எச்சரிக்கை செய்பவராக ஆக வேண்டும் என்பதற்காக. பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டிருக்கிறது. இது முன் சென்ற சமூகங்களுடைய வேதங்களிலும் உள்ளது. அவலம் யகுல்லஹும் ஆயத்தன் ஐ யஅலமுஹு உலமா பனி இஸ்ராயீல், இதை பனு இஸ்ரவேலர்களில் உலமாக்கள் அறிந்து இருப்பது அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வேதத்தில் உள்ள அத்தாட்சிகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதராக அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படும் பொழுது ரசூலுல்லாஹுடன் சேர்ந்து பல பேர் இருந்தாங்க. மதீனால யூதர்கள் இருந்தாங்க, பனு இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று 2 சாரார் இருந்தாங்க. அவர்களுடைய ஏடுகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி வழி அறிவிக்கப்படும். அரேபியர்கள் மத்தியிலே ஒருவர் தோன்றுவார், தீர்க்க தரிசனம் சொல்வார், அவர் மக்களை நேர்வழிப்படுத்துவார் என்று இருக்கிறது. அதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேதத்தில் உள்ளதை படித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக இல்லையாண்டு அல்லாஹ் கேட்கிறார். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அடிப்படையாக வேதத்தில் உள்ளவற்றை கற்று அறிந்து இருக்க வேண்டும். வேதத்துல என்ன இருக்குது என்றே தெரியாது, வெறும் சடங்குக்கும் சம்பிரதாயத்திற்கும் வேதத்தை வைத்திருந்தால் அவர்கள் உலமாக்களாக ஆகுவார்களா? அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக ஆகுவார்களா? ஆக மாட்டார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்குது. அதே போல 4வது அத்தியாயத்துல 162வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களும் ஈமான் கொண்டவர்களும் உமக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள். உமக்கு முன் அருளப்பட்டதையும் நம்புவார்கள்.
தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வல் முஃதூன ஸகாத்த ஸகாத்தை கொடுப்பார்கள், வல் முஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்புவார்கள், உலாயிக ஸனூதிஹிம் அஜ்ரன் அலீமா இவர்களுக்குத்தான் மகத்தான கூலியை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்களா கிணர் ராசிஹூன ஃபில் இல்மி யாரு கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் உலமாக்கல். சும்மா இல்ம் என்ற பேர்ல ஏதோ மனப்பாடம் செஞ்சு ஏதோ சில விஷயங்களை மட்டும் வச்சிருந்த உலமா என்று வராது. இல்முல தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். அவர்கள் என்ன செய்யணும்? மேலதிகமாக அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்டதை நம்பணும், அதற்கு முன் சென்றவர்களுக்கு அருளப்பட்டதை நம்பணும். அதாவது அதுல உள்ள கண்டென்ட் எல்லாம் என்னன்றத விளங்கி இருக்கணும். நம்பிக்கை என்ன அருளினான் என்றது நம்புறது மட்டும் இல்ல, அல்ல நமக்கு என்ன அருளி இருக்கிறான் என்றதை விளங்கி இருக்கணும். முன் சென்ற சமூகங்களுக்கு எதை அருளி இருக்கிறான் என்றதை விளங்கி இருக்கணும். தொழுகையை நிலைநாட்டணும், ஜக்காத்தை கொடுக்கணும், அல்லாஹ்வை மறுமையில் நம்பணும், நல்லடியார்களாகவும் இருக்கணும். இது உலமாக்களுக்குரிய ஒரு பண்பாக இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். இது முஃமின்களுக்கும் இருக்க வேண்டும். அப்ப கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் உலமாக்களாக இருப்பார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உலமாக்களாக இருப்பவர்களுக்கு குர்ஆன்ல தெளிவுள்ள, ஹதீஸ்ல தெளிவுள்ள, மார்க்க சட்டதிட்டங்களை தெரிஞ்ச, அதை மக்களுக்கு பகிரங்கமாக எடுத்து சொல்ற, அச்சமில்லாம எடுத்து சொல்ற ஒரு கூட்டமாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்கல். அவர்களுக்கு ஒரு தரஜா இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு தரஜா இருக்கிறது. அல்லாஹ் 58வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல சூரத்துல் முஜாதலால் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள யாரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் யாருக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்கள், மார்க்க அறிவு வழங்கப்பட்டவர்கள், அதே போன்று ஈமான் உள்ளவர்கள் ஒரு தரஜா, ஒரு படி மேல உள்ளவங்க, அவர்களுக்கு அல்லாஹ்வின் பார்வையில ஒரு கண்ணியம் இருப்பதாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இல்முக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்ற நேரத்துல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2946வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ லம் யப்அஸனி முஅன்னிதன் இறைவன் என்னை கடின போக்கு உள்ளவனாக அனுப்பவில்லை, வலா முத்தஅன்னிதன் அல்லது எவரையும் வழி தவறச் செய்யக்கூடிய ஒரு நிலையில் என்னை அனுப்பவில்லை, வலாகின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரா மாறாக என்னை இலகுவாக மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். அப்ப மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் முஅல்லிம்கள், ஆலிம்களாக இருப்பவர்கள், அறிந்தவர்கள். பிறருக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும், லேசாக மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்துல, மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்காம மக்களுக்கு சரளமாக மார்க்கத்தை புரியக்கூடிய விதத்துல கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஆலிம்கள் என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா உண்மையான ஆலிம்களாக இருப்பவர்களுடைய உள்ளத்துலதான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 29வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல, பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத் மாறாக இவைகள் தெளிவான வசனங்கள், ஃபீ சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம எவருக்கு கல்வி வழங்கப்பட்டதோ அவர்களுடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். குர்ஆன் என்பது யாருடைய உள்ளத்திலே அந்த குர்ஆன் சுமக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் சட்டதிட்டங்கள் சுமக்கப்பட்டிருக்கிறதோ, குர்ஆனின் விளக்கங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அறிவுள்ளவர்கள். அறிவாளிகளுடைய உள்ளத்துலதான் இது அல்லாஹ் சுமத்துவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குர்ஆனை விளங்கி, குர்ஆனை நன்றாக உணர்ந்து, அதை நாங்கள் உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் அறிவு வழங்கப்பட்டவர்கள். நம்முடைய உள்ளத்துலதான் இந்த குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறான் என்றது இந்த வசனத்திலிருந்து விளங்குது. ஆனா இன்னைக்கு குர்ஆனுடைய கல்வி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உலமாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இருக்கிறார்களா? என்ன பண்றாங்க? குர்ஆனுடைய பேரை வச்சுக்கொண்டு பேய் பிசாச ஓட்டுறான். குர்ஆனுடைய பேரை வச்சுக்கொண்டு தட்டுத்தாயத்து தகட நம்புறான், தட்டுத்தாயத்து தகட தொங்க விடுறான். குர்ஆனுடைய பேரை வச்சுக்கொண்டு சூரியம் செய்கிற பில்லி சோவியம் என்றவை இந்த காரியங்களை ஈடுபடுறான். கேட்டா ஷரியத் முறைப்படி செய்கிறேன் என்று சொல்கிறான். குர்ஆனை வைத்துக் கொண்டு பிளப்பு நடத்துறான், குர்ஆனை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாத்துகிறான். இவர்கள் எல்லாம் கல்வி வழங்கப்பட்டவர்களா? இவர்கள் எல்லாம் குர்ஆனை வைத்து பிளப்பு நடத்தும் தோழிகள். ஆலிம்கள் என்று ஒரு பிரத்யேகமான ஆடைய போட்டதனாலேயோ
அல்லது தன்னுடைய பேருக்கு பின்னாடி சலபிகள் என்றோ, மதனிகள் என்றோ, வேறு சரகிகள் என்றோ, இன்சானிகள் என்றோ, அல்லது எந்த மதுரசாவுடைய கஃபூரிகள் என்றோ எந்த பேரை வச்சு கொண்டாலும் இந்த பட்டத்தை வச்சு அல்லாஹ் ஆலிம்களை முடிவு செய்வானா, விஷயத்தை வச்சு அல்லாஹ் முடிவு செய்வானா? இவர்களுக்கு மார்க்கத்துல எவ்வளவு விளக்கம் இருக்குது, மார்க்கத்தை எவ்வளவு பேணுதலாக இவர்கள் பாதுகாக்கிறார்கள், மார்க்கத்தை எவ்வளவு மக்களுக்கு இவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், மார்க்கத்துல அடிப்படை சட்டங்களை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறாங்க என்பதை வைத்து அல்லாஹ் உலமாக்களை முடிவு செய்வாங்க. உலமாக்கள் என்றாங்க தௌஹீத் என்றா என்னன்னு தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு தெரியாது, கலிமாவுடைய விளக்கம் தெரியாது, அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்வது என்றால் என்னன்னு தெரியாது, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கப்படுவதையே இஸ்லாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவர்கள் அப்ப அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக கருதப்படுவார்களா? கருதப்பட மாட்டார்கள். ஏனென்றால் உண்மையான ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ல உறுதியா இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல, ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சியம் பகருகிறான். வல் மலாயிகத்து, வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள். வ உலில் இல்மி, யாரு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறார்களோ உலமாக்கள் அவர்களும் சாட்சி பகருகிறார்கள். காயிமம் பில் கிஸ்தி, அவர்கள் நீதியாக நடப்பார்கள், நீதியை நிலைநாட்டுவார்கள். லா இலாஹ இல்லாஹுவல் அஸீஸுல் ஹகீம், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை, அவன் மிகைப்பவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி அல்லாஹ் தன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறானோ, எப்படி மாணவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்கிறார்களோ, அதே மாதிரி உலமாக்கள் கலிமாவுக்கு சாட்சி சொல்ல வேண்டும், கலிமாவை பூமியில் நிலைநிறுத்த வேண்டும், ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும், சிறுக்கான காரியங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆணித்தரமாக அவர்கள் மக்கள் மத்தியிலே முன்வைக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும், பக்கச்சார்பாக நடக்கக்கூடாது, கலிமாவிலே தௌஹீதிலே நியாயவான்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு உலமாக்கள் என்ன செய்யறாங்க? பெரும்பான்மையை பார்த்து முடிவெடுக்கிறாங்க, மக்களை பார்த்து முடிவெடுக்கிறாங்க. மக்களுக்கு ஏதாவது என்ன சொல்லணும் என்றா மக்கள் ஏதாவது நினைச்சிருவாங்க, இதை சொன்ன மக்கள் நமக்கு எதிர்வா கிளம்பிடுவாங்க, அல்லது நம்மளை பள்ளியில இருந்து துரத்தி அனுப்பிடுவாங்க, நம்முடைய சம்பளத்துக்கு ஆப்படிச்சிருவாங்க, நம்முடைய வருமானத்தை இல்லாமல் ஆக்கிடுவாங்க என்று நினைச்சு மார்க்கத்தை சொல்லாமல் யாரு மூடி மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் உலமாக்களாக முடியாது, அவர்கள் அல்லாஹுவின் பார்வையிலே நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை நாங்க இந்த செய்திகள்ல இருந்து பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நன்மக்களாக உலமாக்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா யஹ்ஷல்லாஹ பில் இபாதில் உலமா, யார் அல்லாஹ்வின் அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்களோ அவர்கள் அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ் அஸீஸுன் கஃபூர், அல்லாஹ் மிகைப்பவன் மன்னிப்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய நிலையில் உலமாக்கள் இருப்பார்கள். என்றா இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கஞ்சி பேசணுமா இல்லையா, இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா, சடங்கு செய்யறாங்க, சம்பிரதாயம் செய்யறாங்க, இன்னும் ஜும்மா மேடைகள் அசாக்கோட கையில வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா பாக்குறாங்க. இல்ல இன்னும் சடங்கு சம்பிரதாயமாக ஒரு ஜனாசா வீடாக இருந்தாலும், ஒரு மையத்து வீடாக இருந்தாலும், ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் எல்லா மஜ்லிஸ்களிலும் பித்அத்துகளை சர்வ சாதாரணமாக அரங்கேற்றுகிறார்கள். இவர்கள் எப்படி அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக கருதப்பட முடியும்? மேல கருப்பு கோட் போட்டதுனாலயோ, அல்லது பெரிய ஒரு ஜுப்பாவை நீட்டமாக உடுத்ததுனாலயோ, பெரிய 6 முழம் தலப்பாவை கட்டி கொள்றதுனாலயோ, பச்சை கலர்லையும் கருப்பு கலர்லையும் தலப்பாவை கட்டி கொள்றதுனாலயோ ஒருவர் உலமா என்று அல்லாஹ்வின் பார்வையில் கருதப்படுவாரா? அவர்கிட்ட மார்க்க விளக்கம் எவ்வளவு இருக்குது, மார்க்கத்தை அவர் சரியா சொல்கிறாரா இல்லையா என்பதை வைத்துதான் அவர் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாவா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் என்பதை நாங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் மக்களுக்காக வேண்டி மார்க்கத்தை வளைக்கக்கூடிய, மார்க்கத்தை ஒழிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இன்று பலரையும் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல செய்திகளை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பல செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் அறிவிப்பதையே அவர் மீது ஒரு விமர்சனமாக முன்வைத்தார்கள். அப்ப கேட்கிறாங்க, நீங்க ஏன் இவ்வளவு அதிகமா அறிவிக்கிறீங்க என்று கேட்ட நேரத்துல அவர் என்ன சொன்னார்? அல் குர்ஆனில் 2 வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் நான் ஒரு செய்தியாவது அறிவிச்சிருக்க மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய செய்தி புகாரியில் நாங்கள் பார்க்கிறோம். என்ன 2 வசனம்? 2வது அத்தியாயத்துல 159வது வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அருளிய நேர்வழியையும் தெளிவான சான்றுகளையும் யார் மறைக்கிறார்களோ
அவர்களுக்கு உலாய்க யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். வயல்அனுஹுமுல்லாஹினூன், சாபத்துக்கு தகுதியான வானவர்களும் சாபம் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அடுத்த வசனம் 260 இல்லல்லதீன தாபு, யார் தன்னை திருத்திக் கொள்கிறார்களோ, வ அஸ்லஹு, யார் சீர் செய்து கொள்கிறார்களோ, வ பய்யனு, யார் தெளிவுபடுத்துகிறார்களோ, ஃபஉலாயிக அதூபு அலைஹிம், அவர்களை நான் மன்னித்து விடுவேன். வ அன தவ்வாபுர் ரஹீம், நான் தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த 2 வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரமா காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துல மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய வஹியை யாரு மறைக்கிறார்களோ, சான்றுகளை யாரு மறைக்கிறார்களோ, யாரு நேர்வழியை மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் இறங்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவேதான் நான் இவ்வளவு அறிவிக்கிறேன் என்றாங்க. இந்த அச்சம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களிடம் இருக்கிறதா? நீங்கள் அறிந்த மார்க்கத்தை அச்சமில்லாமல் மக்களுக்கு பயப்படாமல் முன்வைக்கிறீர்களா, அல்லது மக்களுடைய முகஸ்துதியை பார்க்கிறீர்களா? பள்ளி ட்ரஸ்டி போர்ட்ல ஒரு வட்டி மூசா இருந்தா, வட்டி மூசா ஒருவனை பள்ளி ட்ரஸ்டி போர்ட்ல தலைவனாக்கினால் அந்த வட்டி மூசாக்கு எதிராக பயான் பண்ணுவதற்கு அச்சம், அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு அச்சம். அப்ப எல்லாம் உலமாக்கலாம். நீங்க அப்ப காசுக்கு என்ன செய்றீங்க? வாலாட்டுறீங்க, நன்றி செலுத்துறீங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தவில்லை. இந்த நிலையில் மார்க்கத்துல ஹலால் ஹராம் எதுவென்பதை பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே எடுத்து உரைத்து மக்களுக்கு அழகான அறிவுரைகள் ஊடாக ஆதாரத்தின் அடிப்படையிலே மக்களை யார் நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உலமாக்கள். மற்றவர்கள் வேடதாரிகள், அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள், சபிப்பதற்கு தகுதியானவர்களுடைய சாபம் இறங்கக்கூடியவர்கள். என விளையாடுவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல விளையாடுபவர்களை, நாடகம் போடுபவர்களை, ஆடைகளால் அலங்கரித்து வேஷம் போடுபவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. உலமாக்கள், மௌலைமார்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அல்லாஹ்வை மட்டும் மன்னிங்க. நீங்க தான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நிர்வகிக்கணும். நீங்க தான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் மார்க்கத்துல உள்ளதை எடுத்து சொல்ற தைரியசாலிகளா இருக்கணும். மக்கள் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க மக்கள்கிட்ட கண்ட்ரோலுக்கு போக கூடாது. நீங்க எப்ப மக்கள்கிட்ட கண்ட்ரோலுக்கு போவீங்களோ அவர்களுடைய அஹ்வாக்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுவீர்கள். அப்படி மனோ இச்சைகளை பின்பற்ற நேர்ந்தால் நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக மாட்டீர்கள். 2வது அத்தியாயத்தில் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல இன் தபஅத அஹ்வாஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம், நபியே உங்களுக்கு இல்ம் வந்த பிறகு, அறிவு வந்த பிறகு மக்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால் இன்னக இதல்ல மினல் ஸாலிமீன், நீங்களும் அநீதி இழைத்தவர்களில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் இல்ம கொடுத்துட்டான், நேர்வழியா கொடுத்துட்டான், அறிவை கொடுத்துட்டான். மக்கள் ஒன்றை சொல்றாங்க, அவங்க விரும்பினதை செய்யணும் என்றாங்க. நபியே கூட அந்த மக்கள் சொல்ற அந்த மனோ இச்சைக்கு பின்னாடி போனா நபியே அநீதி இழைத்தவர், அநியாயம் செய்தவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். என்றா உங்களுடைய நிலை என்ன? உலமாக்கள் என்ற பெயர்ல இருக்கிறவங்க மக்களிட மனோ இச்சைகளை பின்பற்றி அல்லாஹ்வின் பார்வையில நீங்கள் அநியாயக்காரர்களாக போகிறீர்களா? அநியாயக்காரர்கள் ஆகக்கூடாது என்ற மார்க்கத்தை உடைச்சி சொல்லுங்க. அப்படிப்பட்ட உலமாக்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்கள். அவர்களுக்கு பிரத்யேகமான கண்ணியம் எதுவும் இல்லை. ஒரு அந்தஸ்து சமூகத்துல இருக்குது, மதிப்பாங்க மக்கள். அந்த மதிப்பை கூட அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கொள்ள கூடாது. அவர்களும் சாதாரண மனிதர்களாக வாழணும். ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்துல நம்பர் 1 ஆலிம், முஅல்லிமாக, மிகப்பெரிய உலமாவாக இருந்தவர்கள். அவர்களை கூட சஹாபாக்கள் வேறு விதமான பிரத்யேகமான மரியாதைகளை கொடுத்து மரியாதை செலுத்தல. தனக்காக எந்திரிச்சு நிற்பதை ரசூல் அங்கீகரிக்கல, தன்னுடைய காலில் விழுவதை ரசூல் அங்கீகரிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வகையில ஆடையிலும் வித்தியாசம் இல்லாமல் சர்வ சாதாரண நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனித புனிதர், மிகப்பெரிய ஆளின் கூட மக்களோடு இரண்டரை கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். என்றா உங்களுக்கு தனியா பிரத்யேகமான ஆடைகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலப்பாக்கள் 6 முழங்கள்ல போட்டதனால நீங்க உலமாக்களாக உங்களை காட்டிக்கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. மக்களோட மக்களா வாழ்ந்து மக்களுக்கு நேர்வழியை சொல்லி தைரியமாக மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த நிலையில தான் உலமாக்களும் இருக்கணும். பிரத்யேகமான அந்தஸ்தில் ஆனா அறிவுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. அந்த கண்ணியத்தை நாங்க எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தர் தந்தால் அது வரம்பு மீறாத விதத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட உலமாக்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் உலமாக்களாக ஆகுவார்கள் என்பதை அந்த சகோதரனுடைய கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். திஹாரியை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க பேரை குறிப்பிட்டுல, அவங்க கேட்கிறாங்க, இஸ்லாத்தில் திருமணம் செய்யும் போது அழகாக 2 சாட்சிகளை வைத்து முறைப்படி செய்வது போல் ஏன் விவாகரத்தில் மட்டும் சாட்சிகள் தேவையில்லை என்று பல இமாம்களின் மத்தியில் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது.
கணவன் எந்த நேரத்திலும் எப்படியானாலும் பெண்களை விவாகரத்து செய்வதால் அங்கு பெண்களின் உரிமை மறுக்கப்படுகிறது. இஸ்லாம் பெண்களின் உரிமைகளையும் பெண்களுக்கு எந்த விதத்தில் கேடு விளைவிப்பது இல்லை. ஆனால் இந்த செயல் பெண்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையாக மாறி வருகிறது. இதன் காரணமாக பல குடும்பங்கள் பிரிந்த வண்ணம் உள்ளது. விவாகரத்து செய்து விட்டேன் என்று கணவன் வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டாலே அங்கு விவாகரத்து என்று ஒன்று நடந்துவிடும் என்றால் ஏன் அவ்வளவு பாரதூரமான விடயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் வற்புறுத்தி கூறவில்லை? மேலும் அது தொடர்பான ஹதீஸ்களின் நிலை குறித்து விளக்கம் தரவும் என்று சொல்லி அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கடா, விவாகரத்து செய்யும் போது சாட்சிகளை ஏற்படுத்துமாறு அல் குர்ஆனில் ஏன் குறிப்பிடப்படவில்லை? விவாகரத்தின் போது சாட்சிகள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வழிகாட்டலையா? திருமணத்துக்கு தேவைன்னா விவாகரத்துக்கும் தேவைதானே என்ற கருத்துலதான் அவங்களோட கேள்வியை கேட்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக என்ன சொல்கிறான்னு பாருங்க. 65வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா பலகுன அஜலஹுன்ன, அவர்கள் தவணையை அடைந்து விட்டால் அவர்களை அழகான முறையில் தடுத்து வையுங்கள், அல்லது அழகான முறையில் பிரிந்து விடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உண்டாகுது அப்படின்னா அவங்களோட தவணைக்காக வேண்டி ஒன்று அவங்கள அழகான முறையில பிரிஞ்சிருங்க, தவணை அடிப்படையில தவணையை முடியும் போது அவங்கள பிரிஞ்சிருங்க, அல்லது அவங்கள நீங்க தொடர்ச்சியாக உங்களோடு இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டும் நல்ல முறைப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த விவாகரத்து செய்த நேரம் இந்த பிரிதலோ சேருவதோ என்றது அங்க நடக்குதே, அதுல பிரிதல் என்ற அந்த விஷயம் நடக்குமா இருந்தா உங்கள 2 நீதியானவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். தங்களுடைய சாட்சிகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிலைநிறுத்த வேண்டும். யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இது அறிவுரையாக கூறப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், விவாகரத்து செய்யும் போது 2 சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறான். அப்ப 2 சாட்சிகள் அல்லாஹ் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகு வீட்டு கணவன் மனைவிக்கு மத்தியில ஏற்பட்ட சண்டையில எடுத்தெடுப்புல நான் விவாகரத்து செய்யறேன்னு கோபத்துல சொன்ன உடனே அது விவாகரத்தாக ஆகாது. விவாகரத்து செய்வதாக இருந்தா திருமணத்துல எப்படி 2 பேரை சாட்சி வச்சு ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில ஒப்பந்தம் செஞ்சு திருமணம் முடித்துக் கொண்டீர்களோ அதே போன்ற அந்த ஒப்பந்தத்தை முடிக்கும் பொழுதும் 2 சாட்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப விவாகரத்து செய்ய விரும்புபவர்கள், விவாகரத்துல பல கட்டங்கள் இருக்குது. என்ன கட்டம்? தன் மனைவிக்கு அறிவுரை சொல்லணும், படுக்கையை விட்டு ஒதுக்கணும், லேசா காயம் ஏற்படாதவாறு அடித்து அறிவுரைகள் சொல்லலாம். அதற்கு பிறகும் இணைப்பு ஏற்படாவிட்டால் அவங்களோட குடும்பத்துல ஒரு நடுவர் அழைக்கணும், மனைவிட குடும்பத்துல தண்ட குடும்பத்துல ஒரு நடுவர் அழைச்சி 2 நடுவர்களை வச்சு 2 நீதிபதிகளுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகு குடும்ப பஞ்சாயத்துல ஒரு தீர்ப்பெடுத்து அந்த குடும்பம் சேர்த்து வைக்கலாம் அல்லது பிரிச்சு வைக்கலாம். பிரிச்சு வைக்கிறது தான் முடிவென்று வந்துச்சுன்னு சொன்னா அந்த சபையில 2 சாட்சிகளுக்கு மத்தியில கணவன் விவாகரத்து செய்வதாக இருந்தால் கணவன் விவாகரத்தை அறிவிக்க வேண்டும், மனைவி விவாகரத்து செய்வதாக இருந்தால் மனைவிய குலாவை அறிவிக்க வேண்டும். இதுதானே முறை. இப்படித்தானே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுதானே ரசூலுடைய காலத்துல நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கூட பெண்கள் தனக்கு விருப்பமில்லாதவர்களை திருமணம் முடித்திருந்தால் அவர்கள் சபைக்கு வருவார்கள். நபிகள் நாயகத்தை ஊர் ஜமாத் தலைவராக இருந்த அந்த ஆட்சியிலும் ரசூலுதான் தலைவர், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப தூதராகவும் ஆட்சி தலைவராகவும் இந்த ரசூலுல்லாவிடம் வந்து அந்த முறைப்பாட்டை செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சாட்சியாக இருந்தால் என்ன செய்வார்கள்? விவாகரத்தை செய்து வைப்பார்கள். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சாட்சிகள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தான் விவாகரத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே குர்ஆன்ல அல்லாஹ் விவாகரத்தை செய்யும் போது சாட்சிகளை ஏற்படுத்த சொல்கிறான். பெண்களை அல்லாஹ் தஆலா வீணான முறையிலே அவர்கள் அநீதி இழைக்கப்படக்கூடிய நிலையில் அவர்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் தெளிவா சொல்கிறான். இந்த சாட்சியத்தை தேவைப்படும் போது அல்லாஹ்வுக்காக வேண்டி நிலைநிறுத்தவும் வேண்டும். பெண்கள் ஏமாந்து விடக் கூடாது. விவாகரத்து செய்யப்படுகின்ற நேரத்துல அந்த பெண்ணுக்கு மத்தா என்ற ஒரு தொகையை எடுத்து கொடுக்க வேண்டும். மத்தா என்பது அந்த பெண் திருப்தியாக கணவனுடைய துணை இல்லாமல் வாழ்வதற்கு திருப்திகரமான ஒரு பொருளாதார வசதியாக இருக்க வேண்டும். அதை யாரு எடுத்து கொடுக்கிறது? அந்த சபையில சாட்சிகளாக இருந்து நடுவர்களாக விசாரித்து அந்த விவாகரத்தை யாரு செய்து வைக்கிறார்களோ அவர்கள் முன்னிலையில சாட்சிகள் மத்தியில் இந்த விவாகரத்து நடந்தால்தான் அந்த மத்தாவை எடுத்து கொடுக்க முடியும்.
அதே போன்று பெண் இத்தா காலத்தில் அந்த பெண்ணுக்கான செலவையும் முழுமையாக கணவன் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த இத்தா காலத்தில் பெண் கணவனுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்களோ அங்கே உங்களுடைய மனைவிமார்களை குடியமர்த்துங்கள் என்றெல்லாம் சொல்கிறான். அப்ப அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். விவாகரத்து செஞ்சிட்டேன் என்று இத்தா காலத்துக்குள்ள ஊட்ட விட்டு துரத்த முடியாது. அப்படி துரத்துற கணவன்மார்களுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு இந்த மார்க்க சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த சபை தேவை, ஒரு 2 சாட்சிகள் தேவை. அதே போன்று குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் யாருடைய பொறுப்பில் வந்து விடுவார்கள். குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய நிலையில் தாய் இருந்தால் அதற்கான செலவினங்களை தந்தை கொடுக்க வேண்டும். இது எல்லாத்தையும் செய்வதாக இருந்தால் அதுக்கென்று ஒரு சபையை கூட்டணும். அந்த சபையில சாட்சிகளை ஏற்படுத்தி தான் விவாகரத்து நடக்கணும். இதுதான் இஸ்லாமிய வழிமுறை. இலங்கை நாட்டு சட்டத்திலையும் காதி நீதிமன்றம் என்று நீதிமன்ற முறை இருக்கிறது. அதுல பல திருத்தங்கள் வரணும். ஆனால் தற்போது நிலவுகின்ற காதி நீதிமன்றங்கள்ல கூட காதி நீதிபதி முன்னாடி விவாகரத்து சொல்லப்பட வேண்டும். பிறகு அந்த விவாகரத்துக்கான சாட்சிகள் ஏற்படுத்தப்பட்டு முறைப்படி விவாகரத்து நடக்கணும். இந்த தேவையான மத்தா, கொடுப்பனவு, ஜீவனாம்சம் எல்லாத்தையும் காதி நீதிபதி முறைப்படி அந்த பெண்ணுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். பெண் சுழா விடுவதாக இருந்தால் அந்த பெண் கணவன் கொடுத்த மகரை திருப்பி கொடுத்துடணும். அதே நேரத்துல பெண் அந்த உலாவுடைய நேரத்துல கணவனை விட்டு ஒரே அடியாக வெளியே சென்று விடலாம். அந்த வீட்டுல தங்கணும் என்ற தேவை கிடையாது. இந்த எல்லா விதிமுறைகளையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் காதி நீதிமன்றங்களும் நடத்தப்பட வேண்டும். பெரும்பாலும் இந்த விஷயங்கள் காதி நீதிமன்றங்கள் நடைபெறுகிறது. நடைபெறாதவர்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் குர்ஆனும் சொல்லுதே, நடைமுறையிலும் இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக இந்த அக்குது முறையிலிருந்து கள்ள திருமணங்களை பலரும் செய்து திரிகிறார்கள். அவர்கள் தான் எப்படி அந்த கள்ள திருமணங்களை செய்கிறார்களோ அந்த மாதிரியே விவாகரத்தையும் கள்ளத்தனமாக 4 செவத்துக்குள் அந்த விவாகரத்தை செய்து கொண்டு பெண்களை அநியாயமாக கைவிடுகிறார்கள். பெண்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள். அந்த பெண்கள் சம்பந்தமாக மறுமையிலே அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த சகோதரி இந்த கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே ஆண்கள் மிச்ச கவனமாக இந்த விவாகரத்து விஷயங்களை இருக்கணும் என்பதையும் மேலதிகமான ஒரு செய்தியாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் தந்திருக்கிறோம். இன்னும் உங்களுடைய மார்க்க சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அதை திரையில் தென்படக்கூடிய இலக்கத்திற்கு, வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அந்த கேள்விகளை அழகான முறையில் எழுதி அனுப்பினால் அதற்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து சரியான முடிவுகளை, குர்ஆன் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான முடிவுகளை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.